துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாகத்தான் இருக்கப் போகின்றது. வாரத்தினுடைய தொடக்கமே லாபஸ்தானத்திலிருந்து தொடங்குகிறது. அதாவது நம்ம இப்போ ஜாதகம் பார்க்கும்போது லக்னம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த ராசி பலன் பார்க்கும்போது சந்திரனை எடுத்துக்கணும். அவர் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்ன்றத பொறுத்து பலனை பார்க்குறோம். அப்போ அந்த சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். இது ஃபர்ஸ்ட்டு. 2வது உங்க ராசிக்கு யோகாதிபதிகள், ராசி அதிபதிகள் இவர்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இந்த காலத்தில இருக்காங்களா? அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கார். அதன் பிறகு 5ஆம் பாவத்தில வக்கரகதியில இருந்தாலும் கூட சனி பகவான் இருக்கின்றார். புதன் வந்து பாக்யாதிபதி, விரயஸ்தானாதிபதி 2 வீடு. அந்த விரயஸ்தானமா இருந்தாலும் சொந்த வீட்டில அவர் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்றார். அதனால உங்களுக்கு லாபம் வரும். லாபம் எப்படி வரும்? அப்படின்ற கேள்வி முக்கியமானது. புதன்னு சொன்னோம் இல்லையா? பாக்யாதிபதி. அவர் விரயத்தில இருக்காரு. கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். சந்திரனும் முதல்ல வாரம் தொடங்கும்போது லாபஸ்தானத்தில இருக்காரு. அதன் பிறகு விரயஸ்தானம் அதாவது கன்னி ராசிக்கு வருவாரு. அப்ப அவரும் கேதுவோடு தொடர்பு கொள்கிறார். அப்போ வேற யாரும் செய்யாத ஒரு புது விஷயத்தை நீங்க செய்து, அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும். இப்ப நீங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எல்லாருமே என்ன படிக்கிறாங்களோ அதையே படிக்காம, புதுசா இந்த படிப்பு வந்து இங்க ரொம்ப குறைச்சலா தான் படிக்கிறாங்க. இத கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம்னா எதிர்காலம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படியாக படிக்கலாம். ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா, எல்லாரும் செய்யறது இல்லாம, புது மாதிரியான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க சிந்திக்கலாம். இப்படியாக உங்களுக்கு வைத்தியமும் கூட வழக்கமான முறையில சரியாகாம, நீங்க இவ்வளோ நாளா அலோபதியில பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு வீட்டு வைத்தியமே கூட, ஒரு சித்தா வைத்தியமே கூட உங்களுக்கு கை கொடுத்துறக்கூடியதாக இருக்கும். அப்படியாக புது வழியில, மாற்று வழியில லாபம், ஆதாயம், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. இந்த வாரத்தில நம்ம வந்து மகாலய அமாவாசை வர்றதுனால, அந்த முன்னோர் வழிபாடு, அமாவாசை சம்மந்தமா பார்த்துட்ருக்கோம். இந்த அமாவாசை சம்பந்தமாக முன்னோருடைய ஆசி கிடைக்காம போனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, பித்ரு தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. அந்த தோஷத்தினுடைய பிரதானமான விளைவு, அந்த வம்சம் விருத்தி ஆகாம தடைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால முன்னோர்களுக்கான வழிபாட்டை சரியா செய்யும்போது, அவர்களுடைய ஆசி கிடைக்கும். இந்த வம்சம் வந்து அப்படியே வாழையடி வாழையாக விருத்தியாகிக் கொண்டே வரும். எல்லோரும் மகாலய அமாவாசை அன்றைக்கு, அதாவது தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கான கடமைகளை செய்ய வேண்டியது அவசியம். துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த வாரம்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமா இருக்கிறது. குறிப்பா உங்களுடைய உத்தியோக ரீதியான உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இப்ப சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்றார். அதனால வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு, அல்லது வேலை நேரம் மாறி உங்களுக்கு அதுல அனுகூலம் ஏற்படும். அப்படி வந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உத்தியோகஸ்தானத்தில் தான் சந்திரன் இருந்து இந்த வாரத்தை தொடங்குறாரு. உத்தியோகஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். அதனால இந்த வாரம் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். வேலையிலிருந்து ஓய்வு பெற்று எனக்கு ஓய்வூதியம், அந்த வரவேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் வராம ரொம்ப அலையிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு அந்த விஷயம் வருவதில் இருக்கக்கூடிய தடை அனைத்தும் நிவர்த்தி ஆகும். இது இந்த வாரத்தினுடைய பலன். அடுத்து நம்ம இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது, இது சம்பந்தமா நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அதுல இந்த அமாவாசை காலத்துல முன்னோர் வழிபாட்டை செய்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த வழிபாட்டில் என்னென்னலாம் கொடுக்கணும், யார் எப்படி செய்யணும், நிறைய விதிகள் இருக்கிறது. அதுல ஆண்கள் தான் பிரதானமா செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்களே கிடையாது அந்த குடும்பத்துல. ஒரு தந்தை இறந்துட்டாரு, தாயும் கிடையாது, அவர்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பெண் வயிற்று பேரன் தாராளமாக இந்த முன்னோர் வழிபாட்டை செய்யலாம். ஆனா அதற்கு பெண் வீட்டார் ஒத்துக்கொள்ளல அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுன்னா, இந்த இடத்துல பெண்களும் செய்யலாம். ஆனா செய்யக்கூடிய முறை மாறுபடும். ஒரு ஹோமம் செய்தோ அல்லது அந்த பித்ரு கர்மாக்களை செய்யக்கூடிய பிரத்யேகமான அதே பூஜை முறையிலேயே செய்யாது போனாலும் கூட, அதை வந்து இவங்க இந்தந்த பொருட்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் ஒரு பச்சரிசி, வாழைக்காய், அதோடு ஒரு தட்சணை, கீரை, வஸ்திரம், அப்படி அவர்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்தாலும் கூட அது பித்ரு கர்மாக்கள் திருப்தியாக நடந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போகுதுன்றது. அடுத்ததாக தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? அவங்க கவனமா இருக்கணுமா? குடும்ப சூழல், வேலையில் அவங்களுடைய சூழல் எப்படி இருக்க போகுது சார்? தனுர் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் தான் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. முதல் விஷயம்,
ராசி அதிபதி 6ல சஞ்சரிக்கிறான்றத பார்த்துட்டோம். அது ஒரு ஆண்டுக்கோள். எப்பயும் அந்த இடத்துல தான் இருக்க போறார் பயிற்சி ஆகுற வரைக்கும். அடுத்ததா உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால வேகத்தை கொஞ்சம் நீங்க குறைத்துக் கொள்ளணும். வேகத்தை குறைத்து கொண்டாலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அடுத்து சந்திரனுடைய நிலைன்னு பார்க்கும்போது 9, 10, 11ஆம் இடங்கள்ல அவர் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கின்றார். அந்த 9ஆம் இடம் சொல்லும்போது பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நீங்க நடக்கணும். தந்தை சொல்படி கேட்கறது, உங்களுடைய குரு உங்களுக்கு என்ன வழி காட்டினாரோ அதன்படி நடக்கிறது. இதான் தர்மம், இதான் சரியானது அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறது, செயல்படுறது, நடக்கிறதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துல பிரச்சனை ஏதும் கிடையாது. பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. எடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த வாரத்துல மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு விசேஷ வழிபாட்டை செய்துடுவோம். மீண்டும் மகாலய அமாவாசையில தான் செய்வோம். நிறைய பேர் இருக்கிறீங்க. அது இல்லைன்னா அடுத்ததான் ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னு சொல்லி ஒரு ஆண்டில் 12 அமாவாசைகளில் நீங்கள் அதிகபட்சம் 3 அமாவாசை வழிபாட்டை தான் செய்கிறீங்க தந்தை இல்லாதவர்கள். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் கூட நீங்கள் அந்த தந்தைக்கான கடமையை செய்யணும். உங்களுடைய சக்தி என்னவோ, உங்களுடைய வசதி என்னவோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செய்தால் போதுமானது. ஏதுமே செய்யறதுக்கு வசதியே இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஆகாயத்தை பார்த்து உங்களுடைய தந்தையை நினைத்து, உனக்கு இந்த நாளில் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை, வசதி இல்லை, சக்தி இல்லை, அதனால நான் செய்தால் என்ன பலன் கிடைக்கணுமோ அது உனக்கு கிடைக்கணும், நீ ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ளணும்னு அப்படியே நீங்கள் மனசால நினைச்சாலும் கூட அதற்கு பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதையாவது ஒவ்வொரு அமாவாசைக்கும் கடைபிடிக்கும். மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் தொடங்கும் போதே ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்றார். ரெண்டாவதாக ராசிநாதன் சனி 7 சனி காலமாக இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதி தான், பெரிய கெடுதல் இல்லை. ஆனால் அவர் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கின்றது. மூன்றாவது பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 9ஆம் வீட்டில் 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அந்த பாக்யஸ்தானத்தை குருஸ்தானம்னு சொல்லலாம், பித்திருஸ்தானம் தந்தை ஸ்தானம்னு சொல்லலாம், ஆன்மீகத்திற்குண்டான இடம்னு சொல்லலாம். அதனால நீங்கள் ஒரு பக்கம் உழைக்கணும், இன்னொரு பக்கம் ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் அனுதினமும் காலை நேரத்தில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்த வழிபாட்டை செய்து நாளை தொடங்கலாம். அதுபோல் பெரியவர்களை பார்க்கும்போது அவர்களை அப்படியே வழிபடணும், அவர்கள் காலை தொட்டு வழிபடணும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இன்றளவிலும் கூட நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இந்த வாரத்தில் இருந்தாவது அதை தொடங்கலாம். அப்போ உழைக்கணும், வழிபாடு செய்யணும், பெரியவர்கள் காட்டிய வழியில் நடக்கணும், அவர்களுக்கு மதிப்பு கௌரவத்தை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தில் மகாலய அமாவாசை வருது. அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சிலருக்கு, அதாவது விதண்டாவாதமாக கிடையாது, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், அவங்க தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அதுக்கு பிறகு நான் ஞாபகம் வச்சுட்டு ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கும், படித்து முடிச்சு கொஞ்சம் இளைஞர்களுக்கு, மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் வருது, திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கிறது, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்க, எப்படி அவனுக்கு நல்லது நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லுவோம். அப்போது இதை லிங்க் பண்ணி நம்ம சொல்லணும்னு சொன்னால், இறந்த ஒருவர் மறுபிறவி எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது அந்த மறுபிறவியில் அவருக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதற்கு ஒரு காரணம், முற்பிறவியில் அவர் செய்த புண்ணிய பாவம்னு சொல்லக்கூடிய கர்ம வினையாக இருந்தாலும் அவருடைய அந்த முற்பிறவியில் அவருடைய குடும்பத்தார் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கான கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறொரு ரூபத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு எடுத்துக்கலாம். அதனால நம்ம இறந்து போனவர்களுக்கு செய்தா அவர்கள் மீண்டும் எங்கோ ஒரு இடத்துல பிறந்தாலும் கூட அவர்கள் நன்றா இருக்கிறதுக்கு நம்ம மீண்டும் அவர்களுக்கு குடும்ப நபராகவே நினைத்து கொண்டு நல்லதை செய்யறோன்றது அர்த்தம். சார், உண்மையா இப்பத்தி ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு நாம ஏன் இறந்து போனவங்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி, கண்டிப்பா கேள்வியும் சந்தேகமும் இருந்துச்சு. நீங்க அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார். அடுத்த கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா கடந்த வாரமே சொல்லியிருந்தீங்க சிந்தித்து அவங்க செயல்படணும்னு. இந்த வாரம் கவனமா இருக்கணுமா, இல்ல நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமா இருக்க போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன் நடக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னால் எடுக்கும் போதே வெற்றியை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதாவது ஒரு வேலையை தொடங்கும் போதே பாதி வெற்றி அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அது வெற்றி அடையுன்ற அந்த பாசிட்டிவ் தாட் இருக்கும்போது இன்னமும் அது வெற்றி அடையிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு. ஆனாலும் அது உடனேயே கிடைக்கலன்னு சொன்னால் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் இப்போ வலுத்து இருக்கின்றது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ஜன்ம சனி காலமாக இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரத்தை
பார்க்கும்போது வாரத்தின் தொடக்கம் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் பிறகு 8, 9ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு அவர் வருகின்றார். அப்போ 8ஆம் இடம்னு வரும்போது சந்திராஷ்டமன்ற நிலை வருகிறது. ஆனால் 9ஆம் இடத்திற்கு வந்து அவர் சுக்கிரனோடு சேர்ந்துடுறார். அப்போ வாரத்தினுடைய தொடக்கமும் வாரத்தினுடைய இறுதியும் நன்றாக இருக்கிறது. இடையில 8ஆம் இடம் 4 கிரகங்களால் உங்களுக்கு ஆட்கொள்ளப்படுகிறது. அதனால நீங்கள் எதை செய்தாலும் இம்மீடியட்டாக பலன் நினச்சி செய்யாமல் கட்டாயம் நல்லது நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் உழைக்கலாம், இன்னும் வேறு ஏதாவது ஆட் ஆன் பண்ணி நிறைய நம்ம அதுக்கு எஃபோர்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி செய்யும்போது பலன் கிடைக்கும். இந்த மகாலய அமாவாசை வர்றதுனால முன்னோர் வழிபாட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம இறந்து போனவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்காக அமாவாசை அன்றைக்கு அவர்கள் இறந்து போன திதியான சிரார்த்தம், அந்த திவசம் பண்ணுறோம் இல்லையா, அந்த நாள்லலாம் செய்கிறோம் இல்லையா, இது போதுமே. ஏன் அந்த நாளில் போயிட்டு பசுவுக்கு கீரை கொடுன்னு சொல்கிறீங்க, ஏன் காக்காய்க்கு சாதம் வையன்னு சொல்கிறீங்க, இது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் இறந்து போனவர்கள் அப்பாவோ தாத்தாவோ அவருடைய அப்பாவோ மீண்டும் மனிதராகத்தான் பிறக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே மறுபிறவின்னு சொல்லக்கூடியது அவருடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றவாறு எந்த ஜீவராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி அவர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு விலங்கினமாவோ ஒரு பறவை இனமாவோ பிறந்திருந்தா அப்பயும் கூட அவர்களை நாம் ரட்சிக்கணும், அவர்களை காப்பாற்றணும்னு சொல்லி சாஸ்திரம் வந்து முன்னேழு பின்னேழுன்னு சொல்லக்கூடிய 14 தலைமுறை அல்லது அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை கணக்கிட்டாலே 21 தலைமுறைக்கும் ஒருவர் கடமைப்பட்டவர்னு சொல்கிறது. அதனால இறந்து போனவர்கள் வேறொரு ஜீவராசியாக பிறந்தாலும் கூட அவர்களுக்கும் நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோன்ற நல்ல விஷயத்துக்காக அந்த முன்னோர் கர்மாக்களை செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மகாலய அமாவாசை போன்ற காலத்தில் நம்ம பசுவுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், காக்கைக்கு அன்னமிடுறோம். இதனால தான் இது. அதனால நம்ம இதையும் செய்து தான் ஆகணும். சார், கும்பராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணா நல்ல பலன் கிடைக்கும்ன்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மீனராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வாரம் தொடங்கும் போது சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம், அதன் பிறகு 7, 8ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போ சூரியன், புதன், கேது இந்த இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்கும்போது சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து ராசியை பார்க்குறாரு. அவர் தான் மனதிற்கு அதிபதி. அதனால் மனதில் உங்களுக்கு எது இப்போ பிரச்சனையோ அதை தீர்க்கறதுக்கான வழி தெரியும். அதுதான் இந்த வாரத்தின் நல்ல பலனே. அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் விடை தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும். அந்த கேள்வி அடுத்து என்ன படிக்கலாம் அப்படியா இருக்கலாம், வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த கேள்வியாக இருக்கலாம், கல்யாணம் இப்போ பண்ணிக்கலாமா கொஞ்ச நாள் போகட்டுமா இந்த கேள்வி இருக்கலாம். இந்த காலத்தில் தம்பதிகள் குழந்தையை இப்போது பெற்றுக்கொள்ளலாமா அல்லது கொஞ்ச நாள் போகட்டுமான்னு பிளான் பண்ணுறீங்களே, இதுவாக கூட இருக்கலாம், சொத்து வாங்குறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகச் சரியான விடை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகின்றது. இந்த மாலை அமாவாசையில் நம்ம வந்து இறந்து போனவர்களுக்கு செய்கிறோம், அது இல்லாமல் ஜீவராசிகளுக்கும் செய்கிறோம். இதை தாண்டி வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செய்யணும்னு சொல்லி இருக்கிறது. அதாவது எந்த ஒரு கதியுமே இல்லாமல் பிறரிடத்துல யாச்சகம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை நம்ம வந்து பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொன்னாலே தவறு தான். அவர்கள் வந்து யாச்சகம் கேட்குறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்படியாக அவர்களை பார்க்கணும். இவர்களுக்கும் பிறகு உடல் ஊனமுற்றவர்களை கூட இப்போ மாற்றுத்திறனாளிகள்னு நம்ம சொல்கிறோம், இவர்களுக்கும் கூட செய்யணும். ஏன்? இதே கான்செப்ட் தான். அந்த இறந்து போனவர்கள் மீண்டும் இங்கே நல்ல திடகாத்திரமாக நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஞானியாக இருந்தாலும் கூட அவருக்கு அந்த ஞானத்தின் பொருட்டு எல்லா செயலும் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு செய்கிறோம். அவர் பறவையாகவோ விலங்காகவோ மாறிட்டாலும் கூட செய்கிறோம். ஒருவேளை அவர் முற்பிறவியில் தெரியாமல் கூட ஏதாவது கர்மா பாக்கி இருந்து இந்த இடத்துல மாற்றுத்திறனாளியாகவோ யாச்சகம் கேட்கக்கூடியவராகவோ மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ இருந்தாலும் கூட அவர்களுக்கும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லி தான் இது போன்ற நாட்களில் அந்த இடத்துல போய் நம்ம உதவி பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நல்லா சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் தினந்தோறும் இன்று அப்படின்னு சொல்லி ஒரு நாளை சொல்லுவாங்க. இந்த நாளில் வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததுன்னு. அப்போ வரலாற்றில் யாரோ எதையோ பண்ணதே நம்ம நினைவில் கொள்கிறோம், அதை பார்க்குறோம், கேட்குறோம், அதுக்காக அரும்பாடுபட்டு அதெல்லாம் தயாரித்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை நினைவில் கொள்ளணும் இல்லையா, அதற்காக இந்த நாட்களை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போது பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.